இன்றைக்கெலாம் நம்ம குட்டீஸ்களுக்கு பிடிக்காத காயின்னு ஒரு லிஸ்ட்டே வச்சுருப்பாங்க. அதில் இருக்க ஒரு காய் வச்சு தான் குழம்பு வச்சுருக்கேன். வேறு யாரும் இல்லை, நம்ம பாகற்காய் தான். நான் 2 விதமாக வைப்பேன். பாகற்காய் குழம்பு, பாகற்காய் கிரேவி. இன்றைக்கி பாகற்காய் குழம்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சேன்னா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். குறிப்பாக என் 2 குட்டீஸும் இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். பிடிக்காதவங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. பாகற்காய் குழம்புக்கும் சுட சுட சோறுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வாரத்தில் ஒரு தடவைனாலும் கட்டாயம் செஞ்சுருவேங்க. செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாகற்காயை வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணணும். அப்புறம் வந்து ஃப்ளேம் லோவில் வச்சு எண்ணெய் நல்லா ஊற்றி அதுலேயே நல்லா வதங்க விடணும். பாகற்காய் அதிலேயே வெந்துடும். ஃப்ளேம் ஹையில் வச்சோம்னா வதங்காது, அதுக்கு பதிலாக பிடிச்சிரும். இது தாங்க இதுக்கு முக்கியமே. பாகற்காய் நல்லா வதங்க நமக்கு கசப்பு கம்மியாக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ, அதாவது டீட்டெயில் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.